பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நிறைவேற்றிருக்கிறாரு. முக்கியமாக சொல்லணுன்னா, இவங்க தான் எங்கள் கணவர். எனக்கு 24 வயசில் திருமணம் ஆணுச்சு. அதற்கு முன்பதாக நான் வந்து எதிர்காலத்துக்காக நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும்போது ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தார். எனக்கு அதை நான் வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்கள் சித்தம் உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அதிகமாக நான் காத்திருந்தேன். ஆனால் யாரெல்லாம் தேவ சித்தத்துக்காக காத்திருந்தாங்க அப்படின்னு நம்ம பைபிளில் நிறைய பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் தேவன் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு முன்னாடி வார்த்தையை கொடுத்து தான் ஆண்டவர் அதுக்கப்புறமா அவங்கள அந்த பாதையில் நடத்தினார். அதே போல் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் வார்த்தையை நிறைவேற்றினார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை. நிறையா அனுபவங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதே பைபிளில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் தேவனுடைய வார்த்தை நிறைவேற விடாதபடி நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதன் மத்தியிலையும் தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக என் வாழ்க்கையில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாரோ அதே போல் 100% இல்லாட்டாலும் தேவன் எனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க சொல்லியிருக்கிறது போல் கொஞ்சத்தில் நான் உண்மையாக அவர் தேவ சமூகத்தில் எனக்கு காத்திருந்த அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நான் வைராக்கியமாக இருந்தனால திருமண வாழ்க்கையில் தேவன் அந்த சித்தத்தை என் வாழ்க்கையில் பரிபூரணமாக நிறைவேற்றினார். எத்தனையோ பலவீனங்கள் அந்த திருமண காரியங்களில் வந்து நிறையா சொன்னாங்க. ஆனால் தேவ சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்தேன். எங்கள் வாழ்க்கையில் தேவன் நாங்கள் நினச்சதுக்கும் மேலான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து நடத்திட்டு வர்றாரு. உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஏசப்பா வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் செய்ய நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு காத்திருக்கிறோம். ஆனால் வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு காத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கை பெரிதான சாட்சி. எங்கள் கணவருடைய வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நாங்கள் ஒரு சாட்சி. அதே போல் தெய்வ சமூகத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அந்த சித்தம் தேவனுடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நீங்கள் விரும்பினா மாத்திரம் போதும். அவர் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தையை கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் போதுமானவராக இருக்கிறார். God bless you.